லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Brothers and sisters of FETCANA, Federation of Tamil Catholic Association of North America, அமெரிக்காவில் தமிழ் கத்தோலிக்க சங்கங்களை ஒருங்கிணைக்கும் கூட்டமைப்பு ஃபெட்கானாவில் இணைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் நாம் சிந்திக்கவிருக்கும் ஆழ்ந்த கருத்து அன்பு. கிறிஸ்மஸ்க்கு எப்படி தயார் பண்ணுறது, என்ன செய்யறது? இதெல்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஃபாதர். ஷாப்பிங்கெல்லாம் பண்ணியாச்சு, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டில் பார்த்தாக்க, ஆத்மீகமாக கிறிஸ்துவின் வருகைக்காக யதார்த்த நிலையிலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் உண்மையில் என்ன செய்கிறோம்? ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய காரியங்களை செய்து கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் ஒரு ஆத்மீகமாக இறை பிரசன்னத்துக்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே திருச்சபை நம்மை அன்பை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. இந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வாசகங்கள் அனைத்தும் அமைந்துள்ளது. முதல் வாசகம் மீகாவின் வார்த்தையில் நம்மை தயார்படுத்த அழைக்கின்றார். இதோ ஆண்டவர் தம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார். கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்ற ஆழ்ந்த கருத்துக்களை எச்சரிப்புடன் நமக்கு அறிவிக்கின்றார். 2ஆம் வாசகத்திலே பவுல் அடிகளார் சொல்கின்றார், இந்த பரிமாற்றம் கிறிஸ்து தன் மனித சுவாபத்திலே நமக்கு எடுத்து தந்த இந்த பெரும் மகிழ்ச்சி காரியம் ஏதோ வந்து பார்ட்டி வச்சுட்டு முடிச்சுட்டு போன மாதிரி இல்லை. தன்னுடைய பொதுக்கால வாழ்க்கையில் தான் அறிவித்த நற்செய்தியையும் அந்த நற்செய்திக்காக தன் உயிரை பணயம் வைத்ததும் சிலுவையில் தம்மையே அர்ப்பணித்ததும், அன்பு கிறிஸ்தவர்களே, கிறிஸ்மஸ்க்கு ஒவ்வாத கருத்துக்கள் என்று நினைக்க வேண்டாம். இவை அனைத்தும் உள்ளடக்கியதே இந்த மாபெரும் மகிழ்ச்சி செய்தி. நற்செய்தியிலே நமக்கு இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றாள். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துவதும் எலிசபெத்து பதிலுக்கு மரியாளை வாழ்த்துவதும் ஆசிர்வதிப்பதும், இருவரும் பிள்ளைக்கு தாயாகும் நிலையை நினைத்து அவர்கள் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுவதும் நமக்கு சிறந்த ஒரு உதாரணமாக அமைகின்றது. ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம், ஆசிர்வதிப்போம். இதுவே கிறிஸ்து பிறப்புக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் தயாரிப்பு. அன்பில் இணைந்திருக்க
நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிதாக வான்கூவரில் நான் பணியாற்றுகின்றேன். தெருக்களிலே வீடற்றவர்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள், இன்னும் பல கஷ்ட நஷ்டங்களில் வாழ்பவர்களை காணுகின்றேன். பரிதாபமான நிலை. இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடப் போகின்றேன் என்ற சிந்தனை எனக்கு ஆழமாக பாதித்துள்ளது. சக மனிதனின் கஷ்ட நஷ்டங்களை பார்த்தும் பார்க்காதது போல, கண்டிராதது போல நாம் நமது மகிழ்ச்சியின் வெள்ளங்களை அவிழ்த்து விடுவது எப்படி நியாயம்? கிறிஸ்துவின் பிறப்பு உனக்கும் எனக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே, மனுக்குலத்திற்கே அமைந்திருக்கின்றது என்றால், நாம் மீட்பின் வெளிப்பாடுகளாக, கிறிஸ்துவை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இந்த கிறிஸ்மஸ் அமைவதாக. FEDCANA, Federation of Tamil Catholic Association of North America, FEDCANA சார்பில் உங்கள் அனைவருக்கும் திருவருகை காலத்தின் கிறிஸ்மஸின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நெஞ்சுக்குள்ள உன்னை நினைச்சே நெஞ்சு நாயகரே தஞ்சமென உன்னை அடைஞ்சே தரணி வந்தவரே நெஞ்சுக்குள்ள உன்னை நினைச்சே நெஞ்சு நாயகரே தஞ்சமென உன்னை அடைஞ்சே தரணி வந்தவரே உனக்கு ஆராரோ பாடுவேன் ஆராதித்து சூட்டுவேன் அழகு தமிழில் அகிலம் வாழும் அனைவருக்கும் சொல்லுவேன் ஆராரோ நீ தூங்கு ஆராரோ கண்ணுறங்கு நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறையரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு